சுவையான சட்னி இன்றைக்கி எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பூண்டும் சேர்த்திக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 5 அல்லது 6 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 அல்லது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம். கருவேப்பிலை 2 சேர்த்திக்கலாம். சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கினா போதும், ரொம்ப வணங்க வேண்டாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு போட்டு அரைச்ச அளவுக்கு தேவையான போதுங்க அரைச்சிக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்து தாளிப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சட்னி எடுத்து அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கங்க.